தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு அலுவலகத்தில், அதாவது மாநகராட்சி அலுவலகத்தில் ஒரு சூப்பரான அப்டேட்டோட ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி படித்தவங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் தபால் மூலிமா, கொரியர் மூலிமாலாம் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியாது. ஜஸ்ட் உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் நான் எப்படி அதை லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் உள்ளே எப்படி என்ட்ரு பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ கிடையாது. அப்போ எப்படி ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் எல்லாம் ஏதாவது பே பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எந்த ஃபீஸும், எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஃபீஸும் பே பண்ண தேவை கிடையாது. சேலரி பொறுத்த வரைக்கும் மினிமம் 19,900 ரூபாய், அதிகபட்சமாக 63,200 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 25 ஏப்ரல் 2024 நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கணும். முழுசாக ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. அந்த லிங்க் க்ளோஸ் ஆயிரும், உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சூப்பரான சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எந்தெந்த மாவட்டத்தினரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு இந்த சான்ஸ் எப்போ வரும் நமக்கு தெரியாது. கிடைக்கிற சான்ஸை உடனே யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மற்றும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலிருந்து வர வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதில் என்னென்ன வேலைவாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கான 2 கேட்டகரியில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் தான். எனி டிகிரி, அதாவது நீங்கள் பிஏ பிடெக் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை 3 இயர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 விதமாக சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க உங்களோடது. அது முடிஞ்சோன்னா ஸ்கில் டெஸ்ட். இந்த 3 வச்சு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரிங்களா? இது இல்லாமல் இன்டர்வியூ எல்லாம் இந்த வேலைவாய்ப்பு கிடையாது. ஸோ வெறும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான். நீங்கள் இதுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ரிட்டன் எக்ஸாமினேஷனில் காமனாக தான் கேட்பாங்க. ஏன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு அப்படி தான் கேட்பாங்க. ஸ்கில் டெஸ்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் எப்படி இருக்குது, பேசிக் தெரிஞ்சால் உங்களுக்கு போதும். அதே மாதிரி டைப்பிங் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடு வரும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் முழுக்க ஆன்லைன் மூலிமா தான் அப்ளை பண்ண முடியும். அப்படி அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் 25 ஏப்ரல் 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். 25ஆம் தேதிக்கு மேலே லிங்க் க்ளோஸ் ஆயிரும், உங்களால் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கான ரிட்டன் டெஸ்ட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேட் முடிச்சோன்னா அவங்க எப்போ என்ன ஏதுங்கிறத சீக்கிரம் அறிவிச்சிருவாங்க. அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணி தான் போய் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. அதில் லாகின் பண்ணி செக் பண்ணிகிட்டே இருங்க அடிக்கொருக்கா. அப்போ தான் எப்போ என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸ் உங்களால் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மகளே, பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண வேண்டிய அஃபிஷியல் வெப்சைட். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இதில் ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ரிஜிஸ்டர் இமெயில் மற்றும் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கீழே கேப்சா இந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல அந்த டெக்ஸ்ட்டை மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே லாகின் கொடுத்துக்கோங்க. இன்ன வரைக்கும் நான் ரிஜிஸ்டரே பண்ணல, நான் எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல சைன் அப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா, இந்த சைன் அப்பை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போயிடும், அதாவது சைன் அப் பண்ணுற பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய இமெயில், ப்ரைமரி இமெயில் என்னவோ அதை என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். மேலே என்ன இமெயில் கொடுத்தீங்களோ அதுவே கன்ஃபார்ம் இமெயிலில் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள்.
அண்ட் தென் பாஸ்வேர்டு அதுவும் பார்த்தீங்கன்னா மினிமம் 6 கேரக்டர்ஸ்க்கு மேலே தான் இருக்கணும். அது கீழே இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணாது. பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு மேலே நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டாக கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் அப்ளிகண்ட்டோட மொபைல் நம்பர். நாளைக்கு நீங்கள் அப்ளிகண்ட் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரைமரி மொபைல் நம்பர் எதுவோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு கேப்சா வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை இந்த டெக்ஸ்ட்டில் இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு சைன் அப் ஆப்ஷனை சைன் அப்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் அப் ஆயிடும். ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் உங்கள் இமெயில் ஐடிக்கு போகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மறுபடியும் லாகின் பேஜுக்கு வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இன்னும் எனக்கு அந்த கன்ஃபர்மேஷன் லாகின் இமெயில் போகலை அப்படின்னா மறுபடியும் இந்த ரீசெண்ட் கன்ஃபர்மேஷன் கொடுங்க. சரி, ரொம்ப நாள் ஆச்சு நான் பாஸ்வேர்டை மறந்துட்டேன்னா இங்கே ரீசெட் பாஸ்வேர்டு இருக்குது, அந்த பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க. இப்போ லாகின் பண்ணுறதுக்கு திருப்பி இங்கே லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் என்ன இமெயில் கொடுத்தீங்களோ அதே இமெயிலை கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் பாஸ்வேர்டு அங்கே கொடுத்த பாஸ்வேர்டை தான் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுடைய கேப்சா இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். நீங்கள் உள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் ஸ்கேன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வைங்க, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உடல் ஊனமுற்றோர் இவங்கெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. இது இல்லாமல் ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. உள்ளே எல்லாமே அப்லோட் பண்ணுங்கள். அது இல்லாமல் பர்சனல் டீட்டெயில்ஸ், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே கேட்கும். எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. எல்லாமே என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு ஒன்ஸ் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அண்ட் தென் ஃபைனல் சப்மிட் பட்டன் கொடுங்க. அதுக்கு முன்னாடி கொடுக்காதீங்க. அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.